சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வயிறு உப்புசமா ஆகுது, ப்ளோட்டிங் ஆகுது. வெளியிலேருந்து உணவு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அந்த வடை போட்டு அது ஒரு ½ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டைஜஷன் வருது, அடிக்கடி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த ஜூஸ் பண்ணுவாங்க, பக்கத்துலேயே அந்த முடிச்ச அந்த ஒரு கேனை போடுவாங்க, அது கெட்டே போயிருக்கும். அது சாப்பிட்டா அது கூட ப்ராப்ளம். இப்போ ஹெச் பைலோரின்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு பாக்டீரியா இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம், பிஜியில் இருக்கோம், அடிக்கடி வெளியில் சாப்பிட்றோம். ஸோ வெளியில் சாப்பிட்டா ஹைஜீன் சரியாக இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இதை ஜீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும், அட்லீஸ்ட் ஃபார் 5 minutes. உடனே கேஸ் உங்களுக்கு ஏப்பமாக வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதனால கூட இரிட்டேஷனில் ப்ளோட்டிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வயிறு உப்புசமா ஆகுது, ப்ளோட்டிங் ஆகுது, இதை பற்றி பேச போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்டிங் இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பருப்பே சாப்பிட்றதில்ல, ஏன்னா பருப்பு சாப்பிட்டா எங்களுக்கு ப்ளோட்டிங் வருது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏன் இன்டைஜஷன் வந்தது, ஏன் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, அதை சால்வ் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக சாப்பிட முடியும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உணவு, வீட்டில் சமைக்காத உணவு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இட்லியில் கூட சில இடத்துல சோடா போடுறாங்க. ஒரு முக்கடலை இதை வேக வைக்கிறதுக்கு சோடா போட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சாங்கன்னா சீக்கிரம் வெந்துடுது. ஸோ அந்த மாதிரி குக்கிங் சோடா நம்ம வீட்டில் யூஸே பண்ண மாட்டோம், இது வெளி உணவில் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ காலையில் வடை போடுறாங்க, அந்த எண்ணெயை வந்து சப்ஜி பண்ண ரீயூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்ளம். ஏன்னா அந்த வடை போட்டு அது ஒரு ½ யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த எண்ணெயை திருப்பி ரீயூஸ் பண்ணினா இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இல்லை பன்னீர் இந்த மாதிரி ஐட்டமை இவங்க வந்து ஒரு தடவை குக் பண்ணிட்டு திருப்பி ரீஹீட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரீஹீட் பண்ணி கொடுக்கறதே அந்த டைப் ஆஃப் புரோட்டீன் வந்து டைஜஷனுக்கு ப்ராப்ளம், அண்ட் அதில் இருக்கிற எண்ணெய் இது மாறிடுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து இந்த குக்ட் ஃபுட்டில் வெளியிலேருந்து வரதுனால, அதை நிறையா இப்போ சாப்பிட்றதுனால ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரில் நிறைய பவர் கட் இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் இல்லை எது ஃப்ரீசர்லேருந்து வருதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா இது வந்து மெல்ட் ஆகிடும். அப்போது அதுக்கப்புறம் அது வந்து பவர் வரைச்சி திருப்பி ஃப்ரீஸ் ஆகிடும். பட் மெல்ட் ஆகி எத்தனை நாளி அந்த டெம்பரேச்சர் குறைவாக இருந்ததோ இதில் கிருமிகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்டைஜஷன் வருது, அடிக்கடி வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ ஹெச் பைலோரின்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு பாக்டீரியா இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம், பிஜியில் இருக்கோம், அடிக்கடி வெளியில் சாப்பிட்றோம். ஸோ வெளியில் சாப்பிட்டா ஹைஜீன் சரியாக இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரில் சுகர்கேன் ஜூஸ் வெளியில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் சில இடத்துல ஹைஜீனிக்காக வந்து ஈயே இல்லாத அந்த மாதிரி கிடைக்கிது. பட் நார்மலாக ரோட்டில் இருக்கிறதுல அவங்க சுகர்கேன் வந்து நல்லா அந்த ஜூஸ் பண்ணுவாங்க, பக்கத்துலேயே அந்த முடிச்ச அந்த ஒரு கேனை போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அதில் ஈ வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸை கூட ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, வெறும்னே இப்படி ரின்ஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சுகர் அப்படிங்கிறது உடனே பாக்டீரியா இல்லை ஈ எது வேணால் எறும்பு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து அன்ஹைஜீனிக், அதாவது இந்த மாதிரி க்ளீனாக இல்லைன்னா இதனால ஜாண்டிஸ் வருது, ரொம்ப ரொம்ப காமன். சம்மரில் ஜாண்டிஸ் வருதுன்னா இந்த மாதிரி ஐட்டம் இதர் ரீஹீட்டட் நான் வெஜிடேரியன் ஆர் பன்னீர் ஃபுட்ஸ் சரியாக ரீஹீட் பண்ணல, இல்லை இந்த மாதிரி ஜூஸஸ்
வந்து ஈ மொக்கிற இடத்துல நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், சுகர் கேன் ஜூஸாக இருக்கலாம், இல்லை பழமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் க்ளீனாக இருக்கிற இடத்துல தான் சாப்பிடணும், இல்லைன்னா ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சீசனில் பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சுருவாங்க, காலையில் கட் பண்ணி வச்சுருவாங்க, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க தெரியாது, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அது கெட்டே போயிருக்கும், அது சாப்பிட்டா அது கூட ப்ராப்ளம். அதே மாதிரி தர்பூஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி காலையில் இல்லை மதியம் வச்சுருவாங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ள மேபி 4 o'clock இல்லை 6 o'clock. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் சாப்பிடணுமே வழிய இந்த மாதிரி கூட உங்களுக்கு இன்டைஜஷன் வரலாம். ஸோ இந்த இன்டைஜஷன் அடிக்கடி வந்தால் ப்ளோட்டிங் வந்துடும். ப்ளோட்டிங்னா கேஸ் ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஜீரக தண்ணி எடுத்து இதை ஜீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும், அட்லீஸ்ட் ஃபார் 5 minutes. அப்போ அந்த தண்ணியில் அந்த எல்லோ கலர் இறங்கும், ஜீரகத்தோட எசன்ஸ். அதை வடிகட்டிட்டு நீங்கள் குடிங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளோட்டிங் இருக்குது, இப்போ சாப்பிட்ட உடனே வயிறே வலிக்கல அளவு இருக்குன்னா ஒரு அரை கிளாஸ் சூடாக எடுத்து இதில் ஒரு 1/4 teaspoon வெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே கேஸ் உங்களுக்கு ஏப்பமாக வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு, அடிக்கடி இன்டைஜஷன் வருதுன்னா நீங்கள் ஸ்டீம்டு ஃபுட்டு, இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிடணும். ஏன்னா தோசை அப்படின்னா வீட்டில் பண்ணால் கம்மியாக எண்ணெய் போட்டு செய்யலாம், வெளியிலன்னா நிறைய எண்ணெய் போடுறதுனால இது கூட டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ ஸ்டீம்டு ஐட்டம்ஸே சாப்பிடுங்க, அதுவும் வீட்டில் சாப்பிட்டா இன்னும் பெட்டர். சூப்ஸு, குக்டு ஃபுட் மாத்திரமே சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாப்பிட்டா கூட ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், பனானா இல்லை இந்த மாதிரி வாட்டர்மெலன் இல்லை ஆரஞ்சு, இந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடுங்க. அதே மாதிரி சூப் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும், ப்ளோட்டிங்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உணவு சாப்பிடலாம். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் வெளியிலேருந்து சாப்பிட்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிச்சயம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரைட் சிக்கன் இல்லை ஃப்ரைட் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஒத்துக்காது. சிலதெல்லாம் ஃபுட் கலர் கூட போடுறாங்க, அதனால கூட இரிட்டேஷனில் ப்ளோட்டிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து அவுட் சைடில் என்ன சாப்பிட்லாம் சேஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ஸ்டீம்டு ஐட்டம்ஸ். வெஜிடபிள் கூட வெறும் ஸ்டீம்டு வெஜிடபிள் கேட்டுட்டு அது மேலே பெப்பர் இல்லை சால்ட் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். வீட்டில் கூட அந்த மாதிரி ரொம்ப வதக்கின ஐட்டம்ஸ் லைக் உருளைக்கிழங்கு, சேனை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஆல் த ரூட் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட் சாப்பிட்லாம். அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம பொரியல் இல்லை கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது. பேசிக்காக தேங்காய் பால் வந்து சில பேருக்கு இந்த ப்ளோட்டிங்னால அசிடிட்டி வந்து அதுக்கும் மேலே அல்சர் வர அளவுக்கு அவ்வளோ வந்து அசிடிட்டி இருக்கும். இவங்களுக்கு லைட்டாக 1/4 கப் தேங்காய் பால் எதுலையா யூஸ் பண்ணிங்கன்னா பொரியலில் போடலாம், இல்லை அவங்க ரைஸில் போடலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு இது கூட பெட்டர் ஆகும். தேங்காவை விட தேங்காய் பால் அவங்களுக்கு பெட்டர் ஆகும். ஸோ ஸ்டீம்டு ஐட்டம்ஸ், பாயில்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட பெட்டர் ஆகிடும். அண்ட் டைஜஷன் பெட்டர் ஆகிறதுக்கு இவங்க வந்து ஜீரகம் நிறையா யூஸ் பண்ணலாம், பெப்பர் இது மாத்திரம் யூஸ் பண்ணலாம், மிளகாலாம் குறைச்சிடலாம். ரொம்ப ஆயிலி ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், வெளியில் சாப்பிட்றது இதை குறைச்சாலே ப்ளோட்டிங் பெட்டர் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ளோட்டிங் வந்தால் எப்படி தவிர்க்கணும் அண்ட் ஏன் வருது அதை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.